Super, super. Before going to the class, I want to share you one incident drama. ஒரு incident உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஓகேங்களா? So in the morningல வந்து என் பிரதர்ட்ட நான் கேட்டேன், do you have any food? உங்ககிட்ட ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? So my brother replied to me. my brother என்னோட பிரதர் கிட்ட எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. He had 2 apples and then some juice அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? நம்ம சோ क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சோ இந்த மார்னிங் நான் என்ன பண்ணேன் அப்படினா என் பிரதர்ட்ட போய் எனக்கு ரொம்ப ஹங்கிரியா இருந்துச்சு. சோ என்ன பண்ணேன் அப்படினா அப்ப என் பிரதர் தான் என்னோட வீட்ல இருந்தாங்க. சோ அவங்கிட்ட போய் நான் கேட்டேன். சோ உன்கிட்ட ஏதாவது ஃபுட் இருக்குதா? Do you have any food அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? Do you have any food? So my brother என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படினா he had 2 apples. அவங்கிட்ட எத்தனை apples இருந்துச்சு அப்படினா 2 apples இருந்துச்சு. பிளஸ் என்ன இருந்துச்சு அப்படினா some juice இருந்துச்சு. ஓகேங்களா? Okay? So my brother replied to me he had 2 apples and then some juice. Okay டமா? So அப்ப எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. ஓகேங்களா? So நான் ஏன் வந்து do you have any food? நான் any food நான் என் பிரதர்ட்ட கேட்டேன். So எனக்கு தேவை ஏதாவது ஒரு ஃபுட் போதும்ல. அப்படிதானடாமா? அவங்கறப்ப நான் ஏன் ஒரு 1 food அப்படினு சொல்லி கேக்கல? ஏன் 2 food அப்படினு சொல்லி கேக்கல? சொல்லுங்க. அதே மாதிரி பிரதர் எனக்கு ரிப்ளை பண்றப்ப எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. என்ன பண்ணனும்னா he replied me that he had 2 apples. அவங்கிட்ட 2 apples இருக்கு. plus some juice இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன some juice? I கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எத்தனை ஜூஸ் அவங்கிட்ட இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. I had 3 juice. I had 4 juice சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவங்க ஏன் some juice னு சொன்னாங்க? இங்கேயே நான் ஏன் any food னு சொல்லி கேட்டேன்? 1 food 2 food சொல்லி கேட்டிருக்கலாமே. So இந்த டவுட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மார்னிங் வந்து ரைஸ் ஆச்சு. ஓகேங்களா? So what is my doubt? So first one is why I asked of any food? நான் ஏன் வந்து any food னு கேட்டேன். plus my brother replied என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படினா 2 apples plus some juice னு சொன்னாங்க. So why he used the word some? So அவங்க எதுக்கு some சொல்லி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கற டவுட் தான் எனக்கு காலையில கிடைச்சிச்சு. ஓகேங்களா? So next நான் காண்டி ரெஃபர் பண்ணேன். ஓகேங்களா? So ரெஃபர் பண்ணப்போ தான் எனக்கு புதுசா ஒரு இது படிச்சேன். அது என்ன சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். So என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? So ஓகேடாமா? So என்ன ரெஃபர் பண்றப்ப தான் I find out new thing. It is countable and the uncountable nouns. என்னடா சொல்றாங்க? countable and uncountable. countable. So countable அப்படிங்கறப்ப உங்களுக்கு என்னடா தெரியுது? So we can easily count the object. ஓகேங்களா? என்ன ஆப்ஜெக்ட்டை நம்ம ஈஸியா கவுண்ட் பண்றோமோ we call it as a countable noun. ஓகேங்களா? So we already studied in our classes. So what is meant by noun? noun னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்கடா. So what is a noun டமா? noun is a naming words. noun நம்ம என்ன சொல்லுவோம்? naming words அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களாமா? Okay, we already studied the abstract noun. abstract noun படிச்சிருக்கோம்லடாமா? Okay. So countable. So countable அப்படினா it is a one kind of noun. இதுவுமே ஒரு kind of noun தான். But we can easily count the object. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ஈஸியா கவுண்ட் பண்றோமோ we call it as a countable noun. ஓகேங்களா? For example, so அப்படியே ஒரு ரூம் அப்படியே சுத்தி ஒரு விசிட் பண்ணுங்களேன். What are the things are there? என்ன things எல்லாம் இருக்குது? There are 2 tables in my room. என்னோட ரூம்ல வந்து 2 tables இருக்கு. Plus வேற என்னடா இருக்கு? 2 fans இருக்கா? சூப்பர். Next, 1 refrigerator இருக்கா? சூப்பர். So these are all the objects we can easily count it. அப்படிதானேடாமா? So tables இருக்கு அப்படினா எத்தனை டேபிள் இருக்கு? So இங்க வந்து 1 + 2 + 3 அப்படி சொல்லி நாம என்ன பண்ணலாம்? We can easily count it. ஓகேங்களா? So table is a countable noun. ஓகேங்களா? Same like that fan நமக்கு என்னதுடாமா countable தான் சொல்றாங்க. ஓகேங்களா? டேபிளா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும்,
ஓகேங்களா சோ கிச்சன்ல வந்து என்னடாமா இருக்கும் சோ வாட் ஆர் தி திங்ஸ் ஆர் இன் தி கிச்சன் சோ என்னென்ன திங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படியே கிச்சன் அப்படியே ஒரு விசிட் பண்ணுங்க அப்படியே சுத்தி பாருங்க உங்க இடத்துல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு சரி என்ன சொல்லுங்க பாப்போம் என்னடாமா இருக்கு ஒரு ரைஸ் இருக்கா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன இருக்கு வேற என்னடா இருக்கு வாட்டர் இருக்கா வாட்டர் நீ போடலாம் அன்கவுண்டபிள் நவுன் நெக்ஸ்ட் வேற என்ன திங்ஸ் இருக்கு flour இருக்கா சூப்பர் சோ நீங்களே இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகேங்களா ரைஸ் வாட்டர் அண்ட் flour so all these things are uncountable now இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படினா we can't count it நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கவுண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா சோ நீங்க ரைஸ் உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம் ஒரு 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 பாட்டில் நிறைய ரைஸ் உங்ககிட்ட கொடுக்கிறேன் அப்படினா உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா so we can't count it நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படினா கவுண்ட் பண்ண முடியாது so same like that water நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா no water நம்ம என்ன பண்ண முடியாது கவுண்ட் பண்ண முடியாது so flour என்னதுடா மாவு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அத நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா no we can't count it ஓகேங்களா சோ இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் so the things we can easily count it are called as the countable noun ஓகேங்களா சோ எந்த ஒரு திங்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதோ we call it as the uncountable noun ஓகேங்களா புரிஞ்சுச்சாடா ஓகே so next thing ஓகேங்களா so countable nounல வந்து we can use the plural forms நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா plural forms வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே so we can use the plural forms நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினா plural forms யூஸ் பண்ணலாம் for example two tables so ரெண்டு tables இருக்குது two fans ரெண்டு fans இருக்கு அப்படினா so these two are plural forms இது ரெண்டுமே எதுல இருக்கு அப்படினா plural formல இருக்கு so for example இப்ப table கூட சொல்லலாம் அப்படிதானேடாமா so table is a countable noun and tables is also a countable noun ஓகேங்களா so table countable noun தான் tables என்னது அப்படினா countable noun தான் ஓகேங்களா பட் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா uncountable nounல rices waters flows அப்படினு சொல்லி என்ன பண்ண முடியாது போட முடியாது ஓகேங்களா so plural forms எதுல வராது அப்படினா uncountable nounல யூஸ் பண்ண முடியாது we can't use the plural forms in the uncountable noun ஓகேங்களா and also one rice 10 water 2 flour இப்படி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படினா சொல்ல முடியாது ஓகேங்களா so where we use the numbers நான் சொன்ன numbers வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினா before the countable noun க்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா numbers நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகேடா so do you understand it now so what's the difference between countable and the uncountable noun so countable னா என்ன uncountable னா என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா okay fine so most of the nouns எதுல தான் இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்படினா countable nounல தான் இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க so only a few are in the uncountable noun கொஞ்சம் தான் எதுல இருக்கு அப்படினா uncountable nounல இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா let us ask one question to you இன்னொரு क्वेश्चन கேட்கலாமா என்ன மிஸ் क्वेश्चनா ஸ்வேனா மிஸ் அப்படினு நினைக்கிறீங்களா it's a very simple one ஓகேங்களா question is how many hill station have you visited so far so second question is how much water should I pour in a pan okay so what's the first question how many hill station have you visited so far so என்ன கேக்குறேன் உங்களுக்கு அப்படினா இதுவரைக்கும் எத்தனை hill station நீங்க போய் இருக்கீங்க அப்படி சொல்லுங்க எத்தனை hill station போயிருக்கீங்கமா 2 3 okay எத்தனை hill station போயிருக்கு 2 you நீங்க எத்தனை hill station போயிருக்கீங்க 3 ஆ சூப்பர் நீங்க போனது இல்லையா இட்ஸ் ஓகே நீங்க போயிடலாம் நீங்க 4 போயிருக்கீங்களா சூப்பர் ஓகே so how many hill station have you visited so far so அப்ப நீங்க என்ன மாதிரி எனக்கு ஆன்சர் பண்ணீங்க 2 miss 3 miss 4 miss
இந்த வேர்ட் வந்து அந்த வேர்ட் நான் ஒரு யூஸ் பண்ணி நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணேன் அப்படினா நீங்க ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க அப்படினா you can tell it in a countable noun தான் உங்களால பண்ண முடியும். ஓகே அண்ணா? Okay. Then I ask another question to you. How much water should I pour in the pan? So pan தெரியுமாடா pan னா என்னது? யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா cooking யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அதான் pan அப்படி சொல்லி சொல்றாங்க. So how much water? So நான் இந்த panல எவ்வளவு water ஊத்துறதுன்னு சொல்லி கேக்குறேன். ஓகேங்களா? So அப்ப நீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சரி குக்கிங்கே தெரியாதுன்னு சொல்லி கேக்குறீங்களா? So உங்க மம்மி கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க பாருங்க. How much water should I pour in the pan? So இந்த panல எனக்கு எவ்வளவு வாட்டர் நான் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி கேக்குறேன். என்ன சொல்றீங்க? லிட்டிலா? கொஞ்சமா? கொஞ்சம் ஊத்துனா போதும்னு சொல்றீங்களா வாட்டர்? So how much அப்படிங்கறப்ப நீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? Some water a little water much water. So how much water should I pour in the pan? The pan la evlo water na ஊத்துனே அப்ப ஊத்தணும் சொல்லிட்டு கேட்டீங்க நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? some water ஊத்துங்க மிஸ் கொஞ்சம் வாட்டர் ஊத்துங்க இல்ல little water ஊத்துங்க இல்ல கொஞ்சோண்டு மட்டும் ஊத்துங்க இல்ல much water கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊத்துங்க அப்படி சொல்றீங்களா? So how much அப்படிங்கற நான் क्वेश्चन ரைஸ் பண்றப்ப நீங்க என்ன மாதிரி ஆன்சர்ஸ் நீங்க எனக்கு தரீங்க? some little much. So நீங்க ஏன் போன क्वेश्चन சொன்ன மாதிரி 1 2 3 4 னு சொல்லி ஆன்சர் பண்ணல எனக்கு? ஏன் ஆன்சர் பண்ணல? Because of ஏமா how much is the word combined with uncountable noun. So how much நான் क्वेश्चन கேட்டிங்கனா உங்களால எப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும்? You can say it in a uncountable noun. Uncountable noun தான் உங்களால சொல்ல முடியும். ஓகேங்களா? Now you can understand it. அவங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? So it's based upon our question. So நான் என்ன क्वेश्चन கேக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? So how many சொல்லி நான் கேட்டேனா you can say it in a countable noun. ஓகேங்களா? how much போயிட்டேன் அப்படினா you can say it in a uncountable noun. ஓகேங்களா? So before that these are the words used before the uncountable noun தாமா. So water we already studied. ஓகேங்களா? So water is the uncountable noun. ஓகேங்களா? So before water we can use of some, little and then much. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா uncountable noun முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியாது? countable nounல போய் யூஸ் பண்ண முடியாது. some table, some chair அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. some fan அப்படி சொல்ல நம்ம என்ன பண்ண முடியாது? we can't use like that. ஓகேங்களா நாம? So do you understand it ma? What is countable and then what is uncountable noun? உங்களுக்கு புரிஞ்சுச்சா நாம? Okay. Now you say some words related to countable and then uncountable noun. Okay, countable and then uncountable noun related or examples of countable and then uncountable nouns. சொல்ல முடியுமா உங்களால? சொல்லலாமா? Okay? ஒரு பர்சனா சொல்றீங்களா என்கிட்ட? ஒரு பர்சன் எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? சூப்பர். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. First one is T. So T is an uncountable noun. T நமக்கு என்னதுடாமா? It's an uncountable noun. ஓகேங்களா? சோ நாம எப்படி தான் கேட்போம்? 1 டீ கொடுங்க அப்படினா கேட்போம். 2 டீ கொடுங்க அப்படினா கேட்போம். a cup of tea. அப்படி தானே நாம சொல்லுவோம். So T is an uncountable noun. ஓகேங்களா? சோ countable க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. So animals ஓட நேம் சொல்லலாம்னு சொல்லி கேக்குறீங்களா? So animals name is also a countable noun தான். So because we can easily count it. Count பண்ணலாம்ல. Elephants. Next, water. Water is an uncountable noun. Super. Next, pen. Super. Okay, Rama? I hope you understand these two nouns, countable and then uncountable noun. Okay, so உங்களோட வீட்ல என்ன பண்ணுங்க அப்படினா, so split பண்ணி என்ன